இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை எபிரேயர் நிருபத்திலிருந்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். அவர் மோசேயோடு கூட சொல்லும்போது சொல்றாரு, நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்பதாக போய் சொல் பார்வோனிடத்தில் என்று சொல்லுகிறார். மாறாதவராய் இருக்கிறார். அவர் எப்படி வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கினாரோ அதே போல இன்றைக்கும் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே போல இன்றைக்கும் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் எப்படி இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் நீதி உள்ளவராக இருக்கிறார். மகிமை நிறைந்தவராகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமாகவே இருக்கிறார். அவரிடத்துல ஒரு மாறுதலும் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம மாறி போவோம். ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் அப்படின்னு சத்தியம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம மாறி போவோம். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம எந்த மனிதர்களை நம்புவோமோ அந்த மனுஷர்கள் எல்லாரும் மாறி போயிடுவாங்க. இன்றைக்கு நம்ம மேல அன்பு செலுத்துவாங்க, நாளைக்கு நம்மளை குறித்து தவறுதலாய் பேசி நமக்கு விரோதமாக எழும்புவதை நம்ம பார்க்க முடியும். மனிதர்களும் மாறி போவாங்க. நம்ம சரீரத்தில் இருக்கு பாருங்க, பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம், வயசு, இது எல்லாமே மாறி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆக ஏதோ பலவீனத்தில் நம்ம சரீரமும் விழுந்துடும். இவையெல்லாம் பலனும் மாறும், ஞானமும் மாறும், நம்முடைய எல்லா காரியங்களும் மாறினாலும் இயேசுவோ மாறாதவராயிருக்கிறார். நம்மை பார்க்கிற இந்த காட்சிகள், உலகம், மனிதர்கள், நம்முடைய சரீரம் எல்லாமே மாறி போகுமா? அந்த கர்த்தராகிய இயேசு மாறாதவராய் இருக்கிறார். உன்னை உண்டாக்கும் பொழுது அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருந்தாரோ அதே போலதான் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு மாறுதலையும் நம்மால பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறதுல மாறவே இல்லை. அவர் என்ன வாக்குத்தத்தத்தை உங்களோடு செய்தாரோ அதை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறார். மாறாதவராய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அவர் அப்படியே இருக்கிறார். நீ மாறினாலும் இயேசு மாறுவதில்லை. நீங்க இயேசுவை விட்டு விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலகாதபடிக்கு இன்றைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாறாத இயேசு சுவாமி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா நீங்க மனிதர்களையும் உலகத்தின் பின்பாக ஓடுவதை நிறுத்தி இயேசுக்கு பின்பாக ஓடி வாங்க. இயேசுவை பற்றி கொள்ள ஆரம்பிங்க. கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மாறுவதே இல்லை என்கிறத நீங்களும் உணர்ந்து கொள்வீங்க. என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை ஆண்டுகள் என்னை ஊழியத்துல மற்ற காரியத்துல அவர் நடத்தி இருக்கிறார். ஒரு நாளும் நான் மாறினாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புல நேசத்துல மாறாதவராய் இருந்து இம்மட்டும் நடத்துகிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்கிறார். மனிதர்கள் மாறி போனார்கள் என்பதாக நினைத்து வருத்தப்படுறீங்களா? பாஸ்டர் எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு மாறாதவர். அவருடைய கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனிதர்களுக்கு பின்பாக, உலகத்துக்கு பின்பாக ஓடுவதை நிறுத்தி இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக மாறாத இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களையும் மாற்றுவார். சோமன்லாமா? பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவராய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளும் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய அற்புதங்கள், அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.